பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. என்ன பெரிய பொண்ணு வந்துட்டா? என்ன பெரிய பொண்ணு நீ மட்டும் வர? நாத்து எங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அனௌன்ஸ் பண்றதெல்லாம் கேட்கவே இல்லையா? ஆமா, இங்க மைக்ல பேசிட்டு இருக்கானோ அதானே? ஆமாக்கா. நான் கேக்குறதுக்கு நீ சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன பத்தி அறிவு இல்லாம பேச பத்தியா? இதான் பாத்துக்க பத்மா, படிச்சிருந்தாலே அறிவே இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்கே. தெரவே நான் நாத்துவ பத்தி கேட்க, நீ என்னன்னா சம்பந்தமே இல்லாம பேச. அதான் காலையில இருந்து கூவிட்டு கிடக்கானோல, காதுல எல்லாம் கேட்க முடியல, கன்றாவியா இருக்கு. என்னது கன்றாவியா இருக்கு? பாட்டு பாடுறதுதான் காதுல அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. யாரு நீ பாடுறத விடவா? இந்த பாரு எப்படி பேச பாரு. ஏன் பத்மா, நான் நல்லா பாட மாட்டேனாவும்? பாடுவக்கா. என்ன சொல்லிட்ட பத்தியா? சும்மா இருக்கா? உனக்கு தெரியுமா தெரியாதா நீ பாடுறது எப்படி இருக்கும்னு? சரிம்மா, நான் நல்லா பாடல. இப்ப நாத்து எங்க? உங்களுக்கு பாட்டு போட்டி வச்சிருக்காவ, அதான் எல்லாரும் அங்க போயிருக்காவ. உங்க அத்தையுமா? பிறகு எங்க அத்தை ஜட்ஜ். என்ன எங்க அத்தை எசக்கி கிழவி முட்டை கிழவி இவங்கெல்லாம் தான் ஜட்ஜு. நல்லா பாடுற எசக்கியே ஜட்ஜா இருக்காளா? ஆமா, அவதானே ஜட்ஜா இருக்க முடியும், அவதானே நல்லா படிக்கா. இன்னொன்னு அவளுக்கு ஜோடி கிடையாது, பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டே முடியாது. என்ன சொல்லுதே? பாட்டு போட்டியில கலந்துக்கணும்னா ஜோடியா தான் கலந்துக்கிடணுமா. பிறகு என்ன சந்தோஷம் தானே? அப்ப அங்கதான் நாத்து புருஷனும் இருக்காவன்னு சொல்லுதே, அப்படித்தானே? நீயாவது புத்தியோட இருக்கியாக்கா? நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். பாத்துக்க, எனக்கு அப்ப புத்தி இல்லங்க. வரவ நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ புரிஞ்சுக்காம பேசிய. பத்மாக்கா எப்படி கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டா அந்த மாதிரி இருப்பியா? டியூப் லைட் மாதிரி வெடி கொடுக்குன்னு முடிச்சிட்டு இருக்க. பாத்துக்க, என்ன எப்படி எல்லாம் பேசுறா பாரு பத்மா. சரியா தானக்கா சொல்லுதா? நேரி எப்படி பேசுறா பாரு. பெறவேனக்கா, பொங்கல் போட்டின்னு சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாத்து அங்கதான் போயிருக்கானு. நீ சுத்தி வளக்கியே. என்ன பாரு பத்மா, என்ன போட்டு பேச? எனக்கும் ஆரம்பத்துல புரிஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காவ, அவளுக்கும் புரியணும்ல அவ என்ன சொல்ல வரானே. அத கொஞ்சம் எழுத்து பேசுனேன், ஒரேடியாவே நீ மக்கள் நினைக்கல. இப்படி சொல்லலாமாக்கா? சரி அதெல்லாம் விடு. பாட்டு போட்டிக்கு நாத்து புருஷனும் போயிருக்காவ, நீயும் தம்பி ஏன் போகல? எனக்கு பாட்டு படிக்க தெரியாது. ஜோடி பாட்டுன்னு உடனே அவியலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாவ, வெக்கப்படுதாவ பாட்டு படிக்கிறதுக்கு. நீதான் நல்லா படிப்பியே, பிறகு என்ன? நம்மளுக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் படிச்சுக்கிடலாம். ஊருக்கு முன்னாடி ஜோடியா வேற படிக்கணும், நல்லா இருக்கணும்லாக்கா. அப்ப தம்பிக்கு படிக்க தெரியாதா? அதெல்லாம் நல்லா படிப்பாவ, எனக்கு தான் தெரியாது. போட்டின்னு சொன்ன, பரிசு என்னவோ? கலந்துக்கிறதவியலுக்கு பூரா ஒவ்வொரு கரும்பு தராவலாம். பிறகு ஜெயிக்கிறவியலுக்கு 3 பரிசாங்கா. முதல்ல ஜெயிக்கிறவியலுக்கு பெரிய அண்டா பரிசாம். அப்ப ரெண்டாவது தவளை பானையாங்கா. அப்ப மூணாவது கொடமா. ஆறுதல் பரிசு கரும்பாம். பரிசெல்லாம் ஸ்டீலா இல்ல பித்தாளையா? ஸ்டீலுக்குலாம் என்னக்கா மதிப்பு, எல்லாம் பித்தாலதான். ஏ பத்மா, பித்தாளையாம்ல? போயிட்டு வருமா நம்மளும்? என்னக்கா பேச? நீ படிக்கிற சைஸுக்கு ஆறுதல் பரிசா கரும்பு தாக்கா கிடைக்கும். சரி, கரும்புனாலும் வாங்கிட்டு வருவோம். போட்டியில பரிசு வாங்கின பெருமையா தானே இருக்கும். அப்படின்றியோ? என் புருஷன் எதுக்கும் வரமாட்டாவளே. ஆனா நல்ல பாட்டு படிப்பாவ, பத்துக்கு அண்டா வாங்கிடலாம். வேற என்ன குடிட்டு வா. அதுவும் சரிதான், எங்க வீட்டுல அண்டா வேற இல்ல. வெளியெல்லாம் பித்தளை அண்டா வாங்க முடியுமாக்கா? என்ன ரேட்டு போகுது? போட்டியில ஜெயிச்சு கிடைச்சா நல்லது தானக்கா? கிடைச்சா நல்லதுதான், அதுக்கு பாட்டு நல்லா படிக்கணுமே. நல்லா படிப்பாவ என் வீட்டுக்காரவிய. சரிக்கா, பாக்கும். ஒரு நாள் அத்தான் போட்டியில கலந்துக்கிட்டது இல்ல, இன்னைக்கு எப்படி படிக்காமன்னு பாப்போம். சரி பெரிய பொண்ணு, எப்படியாவது கூட்டிட்டு வரேன். எப்படி இன்னைக்கு அண்டா ஜெயிச்சு தீரணும். எங்க வீட்டுல தவளை பானை கிடையாது, அதனால எங்க வீட்டுல 2 ஜோடி இருக்கு. யாராவது ஒருத்தர் தவளை பானை ஜெயிச்சா கூட போதும். ராணிக்கா, நீ எதுவுமே சொல்லாம இருக்க. நீங்க தான் எனக்கு கரும்பு கிடைக்கும்னு ஆரம்பத்துல சொல்லிட்டீங்களே. வேற வேணா நான் ஆசைப்பட, நான் படிக்க சைஸ்க்கு அப்படிதான் கிடைக்கும்னு சொல்லிட்டியே. கரும்பு இதுக்கு ஆசைப்படுதே. உங்க கடையில நிறைய வாங்கி வச்சிருப்பியே, உனக்கு கொடுத்தாவண்ணா எனக்கு கொடுத்துரு. கடையில வாங்கி வச்சிருக்கிறது விக்கிறதுக்கு பத்மா, இது எங்க வீட்டுக்கு. சரிக்கா, தரதுக்கு மனசு இல்ல போல உனக்கு. ஆமா பத்மா, ஒரு கரும்பு உன் தங்கச்சிக்கு தர மனசு இல்லனே. சரி பத்மா, இப்படி செய்தியா? நான் வாங்கிட்ட கரும்பு உனக்கு தந்துருந்தேன், நீ ஜெயிச்சா எனக்கு அண்டாவை தந்திருக்கியா? அதுவும் இது ஒன்னாக்கா? என்ன போட்டு பேச? அப்ப போ, அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. நீ தம்பியை கூட்டிட்டு வா, நம்ம சீக்கிரமா போவோம். சரிக்கா. பெரிய பொண்ணு நீ வா. வாரம்க்கா, கூட்டிட்டு வரேன் எப்படியாவது. சரி பெரிய பொண்ணு. கேளுங்க மகிழுங்கள், பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. என்ன நீயும் வந்திருக்கியாவும்? ஆமா, அதையும் கேட்க. வீட்டுல அண்டா இல்லையா, அதான் நீங்க வந்தே அவனு கூட்டிட்டு வந்துட்டா. சும்மா வந்து வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சியாங்க. அதுக்கு நல்ல பாட்டு பிடிக்கணும்னு மொத பரிசு அது. எனக்கு தெரியும் பெரியதுல. என் முன்னாடி எங்க கேக்கா, இனி வீட்டுல இருக்க விட மாட்டேன்டா. நம்ம வீட்டுல அண்டா இல்ல, எப்படி வாங்கிட்டு வந்தே தரணும், என்னையும் கூட்டிட்டு வரா.
என்ன செய்ய அதான் வந்தேன். நீ ஒரு இடத்துக்கு வர மாட்டியப்பா. நாங்க குற்றாலம் போகும்போதே நீங்க போயிட்டு வாங்கட்டியே. பிறகு அண்டாக்காக இன்னைக்கு வந்திருக்கேனே. என்ன செய்ய சொல்லுது? ஒரு பொம்பளைப்பட்டவ கேட்கணும், வாங்கி தரங்க வேண்டாம், ஜெயிச்சுதான் வாங்கிட்டு வரணுங்க. நம்ம மட்டுமானே கலந்துக்கிட்டு போறோம். ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் நிக்காவ? நான் மட்டும் எப்படின்னு ஜெயிக்க முடியும்? உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுனே. 2 பேரும் படிச்சாவணுமாம்லா. நீ என்ன பண்ண போற இப்போ? அவ தானே சொல்லி கூட்டு வந்தா. நீங்களும் ஒண்ணு படிக்க வேண்டாம், சும்மா என் கூட வந்து நின்னா போதுன்னு சொல்லிட்டா. சுத்தம். அப்ப அண்டா வாங்கிடலாம். என்னையும் அப்படித்தானே சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. நிம்மதியே இல்ல வீட்டுல. சண்டே ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குதுன்னு நினைச்சேன். இப்படி அண்டா வேணும் தவளைப்பானை வேணும்னு கூட்டிட்டு வந்தா என்னன்னு அர்த்தம்? என் பொண்டாட்டில கரும்பு தான் கிடைக்கும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அதான் கடையில கரும்பு இருக்கேனே, ஏன் இங்க வரணும்? ஜெயிச்சு வாங்கினா நல்லா தானே இருக்கும், அதான் வந்திருக்கோம். சரிண்ணே, சந்தோஷம். அதுவாது கிடைக்குமே நினைச்சுக்கங்க. ஆமாமா, எங்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். என்ன பண்ண? ஆமாண்ணே, பெரும் மைனி வாய்ஸுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். அது கூட கொடுக்க கூடாது. நீ எப்படி பார்த்தா? ஆ, சரி பாத்துக்கிறேன். தாத்தா நீயும் வந்திருக்கியாங்க? ஆமல எங்கள உன் பாட்டி இருக்க விடுதா? வாங்க வாங்கன்னு தொந்தரவு தாங்க முடியல பாத்துக்க, அதான் வந்துட்டேன். நீ பாட்டு படிச்சிருக்கியாங்க? பாட்டியோட திருப்திக்கு நான் அவரை சேர்ந்து உளறிட்டு வரேன். என்ன செய்ய? நீயுமா தாத்தா? என்னல செய்ய? அண்ணன் தம்பி எப்படி பாடாப்படுத்துதாளுவ? ஒருத்தி கூட உருப்படி கிடையாது. பாட்டு படிக்க சொல்லி தொந்தரவு பண்ணுதாளுவ. நல்லாவா இருக்கு? சும்மா இரு தாத்தா, நடிக்காத. பாட்டு படிக்கணும் தானே வந்திருக்கியே. இப்ப வந்து உருப்படி கிடையாதுன்னு சொல்ற. இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து சொல்ற. வேற வேணால வீட்டுல இருக்க விடாம கூட்டிட்டு வந்துட்டாளுவ. டெய்லியா கூட்டிட்டு வரவ இன்னைக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்காவ. தாத்தா சொன்ன மாதிரி அது திருப்திக்காக உளறிட்டு போங்க. அதை தானே செய்ய போறேன். ஸ்னேகால பாட்டு படிக்க போறா. என்னையும் என் பொண்டாட்டி கிண்டல் பண்ணல. இப்ப அவ எப்படி பாட்டு படிக்கான்னு பாப்போம். அதை விட முக்கியம், நீ பாட்டு படிக்கிறத நான் பாத்தி தரணும் பாத்துக்க. எங்களே கிண்டல் பண்ணுத பாக்குறேன். பாருனே, உங்களை விட நாங்க நல்லதான் படிப்போம். பாக்கேன். நம்ம பிரசன்னா நல்லா பாட்டு படிக்க போறாங்க. அண்ணே வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. சரி தம்பி. என்னமாமா பாட்டு படிக்கலாம்? சுத்தம் மைக்க வாங்கிட்டு இப்படி கேள்வி கேக்கிய நம்ம செருப்பாடு எடுத்துட்டு போறாவ. ஆமாண்ணே, அடிச்சிருவோம். ஒழுங்கா பாட்டு படிங்க. பேசுறதா இருந்தா மைக்க தூர வச்சுட்டு பேசுங்கண்ணே. அட முட்டா பையல, இப்படி நேரம் மைக்க கையில வச்சுட்டு பேசுனேன். ஆமாண்ணே, நீங்க முட்டா பையன் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. இன்னும் வரைக்கும் மைக்க கையில பிடிச்சிட்டு பேசுறீங்களே. ஏ நீ சும்மா இருப்பா, பாட்டு யோசிக்க விடு. மைக்கு கையில வாங்கினதுக்கு அப்புறமான பாட்டு யோசிக்கீங்க? அறிவு இருக்கானே உங்களுக்கு? ஏன் நீ சொல்ல மாட்டேன்? நீ கீழே எல்லாம் நிக்க இடத்துல நின்னாதான் உனக்கும் தெரியும். நாங்களாம் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கோனே, உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன சொல்லும்? ஆமாங்க மாமா, அந்த பாட்டு படிப்போம் மாமா. அந்த பாட்டு எந்த பாட்டு? ஒட்டியான செஞ்சு தர வரியா? அந்த பாட்டா? உங்களுக்கு தெரியுமா மாமா? கொஞ்சம் தெரியும், அதை வச்சு ஒட்டிடலாம்னு நினைக்கேன். சரி மாமா, தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க, நம்ம பாத்துக்கலாம். சரி ஸ்னேகா. பாட்டு படிப்பியல மாட்டியலா? படிக்கோண்டே. மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிய, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நீ இதே கவனமா இருடே. சத்தமா பாட்டு கேட்கணும்ல, அதுக்கு தானே சொன்னேன். பாடுறதுக்கு நிறைய பேர் நிக்கும், நீங்களே 7 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிய. என்னை பாட்டு பாடுவிய? இங்க பாரு, மைக்கு தூக்கி மண்டியில எரிஞ்சிரும் பாத்துக்க. பாட்டே பாட விட மாட்டேங்க, பேசிக்கிட்டே இருக்க. என்ன மாமா பேசுறீங்க? ஏன் புருஷன் மண்டையில மைக் எறிஞ்சிருவீங்களோ? என்ன மனுஷமா? யார்கிட்ட? ஏன் புருஷன் மண்டையில மைக் எறிவாங்களாம்? நேத்து தட்டி கேட்டா கோவம் வருதாங்க. என் செல்ல குட்டி, நீங்க பாட்டு படிக்க மாமா, உண்மையிலே ஏதாவது தூக்கி எரிஞ்சிட போறாவே. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். சரி ஸ்னேகா, பாட்டு படிக்கிறேன். நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருக்கும் கேக்குதுல? கேக்குது சித்தப்பா. சரிடா மகனே. ஒட்டியான செஞ்சு தர வாரியா? பாத்தீங்களா அண்ணனுக்கு குசும்பு? ஆமாண்டா, தங்க வேலை போற போக்க என்ன? ஒட்டியான செஞ்சு தர வரியாவும். நாத்து குணம் தெரியாம பேசுறாங்க. ஆமா ரம்யா. ஒட்டியான செஞ்சு தர வாரியா? நான் ஒட்டி கொள்ள இடம் கொஞ்சம் தரியா? பட்டி எனக்கு கிட்டியான தேவையா? இட கட்டி கொள்ள கை இரண்டு இல்லையா? மூக்குமொழி உள்ளவளே, முத்தத்துக்கு நல்லவளே, மாரளவு நான் எடுத்து முத்தமான தரவா. முச்சத்தில உள்ளவனே, மச்சமுள்ள மன்மதனே, மாரளவு இடுக்கையில ஆரளவு தொடவா. வெள்ளிக்கொடமே தங்க வடமே, இந்த சீயா பக்கம் திரும்பு. சந்து கிடைச்சா வந்து அடிப்ப, இது கோயம்புத்தூர் குறும்பு. எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்கண்ணே. என் மாவ சினேக நல்ல பாட்டு படிச்சிட்டாளே. அவளும் மருமகனும் நல்ல பாட்டு படிச்சிட்டாவளே. கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாமா, நல்லதா இருந்துச்சு. அடுத்தாள் வரட்டும். உனக்கு பொறாம, உன்னால பாட்டு படிக்க முடியலன்னு கருவி இருக்காதாங்க. பாட்டு போட்டினாலே இந்த எசிக்கு இருப்பா. அவளே இன்னைக்கு கட்டி போட்டு நடுவர உட்காரஸ்டாவ. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு கஷ்டம் தான். இங்க வாங்க, என்ன அங்க இருக்கியே? நம்ம போவோம். ஐயோ, என்ன பட போறோம்னு தெரியலையே. போறாமு, உன் பொண்டாட்டி கூப்பிடுதா? அண்டா வாங்கிட்டு வாங்க. அண்டா கனவோட வந்திருக்கா. எங்கன்னு கிடைக்க போகுது. சரி, நான் போயிட்டு வரேன்.
என்ன அங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, இன்னும் எவ்வளவு பேர் பாட்டு பாட வேண்டியிருக்கு. வாரேன், ஜீவனை வாங்காத. என்ன பாட்டு படிக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ? என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் நியாயம் இல்ல பாத்துக்க. எனக்கு பாட்டே படிக்க தெரியாது, நீ என்னைய போய் கூட்டிட்டு வந்திருக்க. பிறகு உனக்கு என்னதான் தெரியும்? வீட்டுல இருந்து தூங்க தெரியும். என்ன நல்லா பேசியல்ல? ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும்ல, அது சொல்லுங்க. நீ ஏதாவது படிமா, நான் பெத்தாலே ஏதாவது படிக்கேன். நான் படிச்ச படிப்பியல்ல? படிக்கேன். நான் பாட்டு படிக்க ஆரம்பிக்கேன். பாட்டு படிக்க தெரியாம அவமானப்படுத்திடாதீங்க. அண்டா வேணும். ஏமா வாங்கி தந்துடுதம்மா. வாங்கி தெரியல, அதாவது ஜெயிச்சு வாங்கிருவோமா? அது ஏதோ சொல்லி மிரட்டுதா பாத்துக்க. ஆமாண்ணே, நானும் கவனிச்சேன். அண்ணன் பாவும். ஆமா பெரிய துறை, எனக்கும் தெரியும். இவ புழுப்புழுப்பு தாங்க முடியாம தானே அவன் ஒரு இடத்துக்கு வராம கிடக்கான். ஆமாண்ணே. ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது. இந்த பாட்டா நான் தான் சூப்பரா படிப்பனே. சரி படிங்க படிங்க. கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள், இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது. சூப்பரா படிச்சிட்டீரையா? பிறகு நான் யாரு? மழையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது, மணலாய் விருந்தேன் நான் இப்பொழுது, சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது. கையில அவியெல்லாம் படிக்கணும். நீயா படிச்ச? அது பாதியில விட்டுட்டு வர ராமகிருஷ்ணா. முழுசா படிச்சதானே நல்லா இருக்கும், பாதியில விட்டா நல்லாவா இருக்கும்? அதான் கம்ப்ளீட் பண்ணேன். நீ குஷ்பும் ஒரே மாதிரி கையில. எப்படி சொல்ற? அவன் ஏன் அப்படி சொல்றானோ உனக்கு தெரியல. எப்படி சொல்றான்? என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம்? இது கூட தெரியாம இருக்காங்க. சும்மா வளவலன்னு பேசாம என்னன்னு சொல்லுங்க. ஏ அவங்களுக்கு தாண்டி பாட்டை கேட்டதுமே ஆட்டம் வந்துரும். அது மேடன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட நடிகையாக்கும் குஷ்பு. இது சுந்தர்சிக்கு தெரியுமா? தெரியாது, நீ வேணா சொல்லிட்டு வாயேன். எனக்கு என்ன வந்திருக்கு? அப்ப வாயை மூடிட்டு இருடி. ஏன் பாட்டு படிக்க தெரியாதுன்னு கலக்கிட்டியப்பா? என் மாவன் நல்லா பாட்டு படிப்பான் பாத்துக்க. சொன்னாங்க பெரியமே. எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு. உண்மையிலே என் மாவன் நல்லா படிப்பான். இன்னைக்கு தானே கேட்டோம், உண்மையாதான் சொன்னேன். ஒத்துக்கிட்டியே? சூப்பரா படிச்சு அடுத்தால வாங்க. நாங்க போட்டுமா? போங்கத்தே. ஆமாமா, நீங்க போங்க. அப்பா வர சொல்றேன். சரி ராஜா. அப்பா என்னங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மா போகணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ராஜா தெரியும், என்னைய போக சொல்லுத? உங்க அம்மா தான் சொல்லுதான்னு என்னையும் போக சொல்லுதீங்க. அம்மாவே தைரியமா போகணும்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா? எனக்கு பாட்டு ஒண்ணும் தெரியாதுல்ல. சரி வாங்க, என் கூட ராகம் மட்டும் போட்டா போதும். அது எப்படி சொல்லுதாய் நல்லா இருக்கும்? பாட்டா படிச்சா தானே நல்லா இருக்கும். சரி வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு படிங்க. சரி செல்லத்தாய். பாட்டு படிக்கணும்னு நீ கூப்பிட்டு வந்துட்டியே, எனக்கு என்ன பாட்டு தெரியும் செல்லத்தாய்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு படிங்க. சரி படிக்கேன். ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணீர் மொண்டு, ஆசையாக தண்ணீர் மொண்டு, நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேலே குயிலே, நெஞ்சுக்குள்ள இனிக்குதடி அல்லேலே குயிலே. பாட்டு படிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க, நல்லா படிக்கியே. உன்னை பார்த்த உடனே தன்னால பாட்டு வந்துட்டு. தாத்தா கலக்கிறப்போ பாட்டி நீ படி. படிக்கல. தும்பை மலர் வேஷ்டி கட்டி தூரத்திலே நீ வந்தாலும், தூரத்திலே நீ வந்தாலும், மாரழக பார்க்கும்போது கண்ணாடி கரும்பே, அஞ்சா முகம் ஐயா கண்ணாடி கரும்பே. செல்லத்தாயி நல்லா படிச்சிட்டியே. ஏ பாட்டி கலக்கிட்டு போ. எங்க அம்மா ரெண்டு பேரும் என்ன பாட்டு படிச்சாவ பத்தியலா? ஆமா வள்ளியம்மே. அத்தா செல்லத்தாயி அழகா படிச்சிட்டீங்களே. பரவ எங்களுக்கு படிக்க தெரியாதாமோ? அது சரி, யார் உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னா? நல்லதே ரெண்டு பேரும் படிச்சியே.